நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவில் அருகேயுள்ள அருகுவிளை வாட்டர் டேங்க் ரோட்டைச் சேர்ந்தவர் பிரபாகரன். 65 வயதான இவர் புதூர் அக்ஷயா கார்டன் பகுதியில் ஒரு நிறுவனத்தில் காவலாளியாக பணியாற்றி வந்தார். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தனது அலுவலகம் அருகே பைக்கில் சென்றபோது பிரபாகரன் கீழே விழுந்து கிடந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை மருத்துவமனையில் சேர்த்தும் சிகிச்சை பலனின்றி இறந்தும் போனார். இந்த நிலையில் மருத்துவமனைக்கு வந்த பிரபாகரனின் மகன் அனீஷ்குமார் தந்தைக்கு வலிப்பு நோய் உண்டு என்றும் அதன் காரணமாக கீழே விழுந்திருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். போலீசுக்கு தகவல் கொடுக்க வேண்டாம், சடலத்தை தங்களிடம் தந்துவிடும்படியும் மருத்துவமனை நிர்வாகத்தை வற்புறுத்தியுள்ளார். ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் போலீசுக்கு தகவல் அளித்தது. தொடர்ந்து உடற்கூறாய்வில் பிரபாகரன் கழுத்தில் வெட்டுக்காயம் இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். பின்னர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது பிரபாகரனை 3 பேர் சேர்ந்து தாக்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் பிரபாகரனின் மகன் அனீஷ்குமாரும் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை பிடித்து விசாரித்த போது தந்தையை தனது நண்பர்கள் ராஜா, சுதன் ஆகியோருடன் சேர்ந்து கொன்றது தெரிய வந்தது. கொலைக்கான காரணமும் அதிர்ச்சி தரும் விதத்தில் இருந்தது. அதாவது அனீஷ்குமாருக்கு திருமணமாகி 4 ஆண்டுகளாகியும் குழந்தை பிறக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அப்போது அனீஷ்குமாரை பார்த்து பிரபாகரன் அடிக்கடி குழந்தை பெற வக்கில்லாதவன் என்று பேசி மனதளவில் காயப்படுத்தியுள்ளார். பின்னர் சிகிச்சைக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. எனினும் தந்தை பிரபாகரன் தொடர்ந்து தரக்குறைவாக பேசியதால் தந்தையை கொலை செய்தது தெரிய வந்தது.